நாள் நாங்கள் பில் பே பண்ணலன்னா நீங்கள் சும்மா விட்டுறீங்களா? பெனால்ட்டி போடுறீங்களா? கரெக்டாக அதில் வந்து டியூட்டிக்கு வராங்க பாருங்களா, அவங்க வந்து ஃபால்ட் வரும்போது ட்ரிங்க்ஸில் வராங்க. அவங்க குடிச்சிட்டு வர்றது ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். காலங்காலத்தில் வந்து பார்த்தோன்னா 4 மணி நேரம் பவர் கட் பண்ணாங்க. ஜெயிக்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவரு ஸ்டாஃப்லாம் லீவில் இருக்காங்க, பார்த்து அனுப்புகிறோம்பா அப்படின்றாரு. சென்னை பாலவாக்கம் சுற்று வட்டாரத்தில் பல மணி நேரமாக நீடித்த அறிவிக்கப்படாத மின்வெட்டால் ஆத்திரமடைந்த மக்கள் நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்தனர். மின்வாரிய அதிகாரி பேச முடியாமல் திணறி நின்றார். சரி, ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் அங்க இருக்கலாமே. சார்ஜ் பண்றதுல என்ன சார் இருக்கு? 4 பேர் அதிகாரிங்க இருக்காங்க, அவங்க லைன் கொடுக்கலாமே. தாவேகா நிர்வாகி ஒருவர் அங்கு கூடியிருந்தவர்களை சமாதானம் செய்ய முயன்ற போது அவரிடமும் மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பவே பதில் சொல்ல முடியாமல் புறப்பட்டு சென்றார். ஒரு கட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் போலீசாரிடமும் வாக்குவாதம் செய்தனர். கொடுக்க முடியுமா? 40 நிமிஷம் வந்துட முடியாது. வேலை நடக்கல. ஆல்ரெடி ஒரு ஈவினிங் 3:30 இருக்கும்போது ஒரு வாட்டி கரண்ட் போயிட்டு ஒரு 6:30 போல தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் சமைச்சு குழந்தைக்கு ஒரு 9 o'clock கிட்ட சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வைக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள மறுபடியும் 9:30க்கு கரண்ட் போயிடுச்சு. இன்னும் வரைக்கும் வரல. 2 கால் மட்டும் அவர் அட்டன் பண்ணாரு. அடுத்த கால் எல்லாமே பிஸி மூட்லயே தான் இருந்தது. இந்த பையன் இப்போ இங்க வந்து நான் காத்தோட்டமா நின்றனால தான் தூங்கிட்டு இருக்கான். ஒரு நாள் லேட் ஆனாலுமே காலையில 10 o'clockலாம் கரண்ட் புடுங்கிறதுக்கு வந்துடுறாங்கல்ல. அதே மாதிரி எங்களுக்கு கரண்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அது இருந்தா இப்ப நாளைக்கு காலையில நாங்க வேலைக்கு போகணும், எல்லாருமே வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நிலைமையிலுமே கரண்ட்ன்றதுதான் இம்பார்ட்டன்ட். வேற எதுவுமே அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கரண்ட் கொடுக்கணும்ல. நம்ம காசு கட்டி தான் அந்த கரண்ட்டுமே யூஸ் பண்றோம், ஃப்ரீயா யாருமே தரல. அந்த கரண்ட்டுமே நம்மளுக்கு அடிப்படை தேவையே நம்மளுக்கு இல்லைன்னும் போது எப்படி? ஒரு 9:30க்கு போச்சு, இப்போ 12:30க்கு மேல ஆகுது. ஒரு 60 நாளைக்கு மேலேயே இப்படிதான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இல்ல. மேபி ஒரு வாட்டி போகும், கொஞ்சம் ஒரு ½ hour குள்ளேயே வந்துரும். இப்பதான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு கரண்ட். ஆமா, அலட்சியம் சார். 50 நாளா விட்டா சார் எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல. இப்போ அதான் அடிப்படை தேவையே இல்லன்னும் போது அது அலட்சியம் தானே. அடிப்படை அலட்சியமா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அடிப்படை தேவையே இல்லையே. 50 நாளா இந்த பிரச்சனை தான் சார். நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து தூங்க வேணாமா? பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. எல்லாம் ஐடில வேலை பார்க்கற சாதாரண ஊழியர்கள் இருக்காங்க, ஸ்விக்கில வேலை செய்யறவங்க இருக்காங்க. வந்தா தூங்கணும்ல சார், ராத்திரி நிம்மதியா. எத்தனை நாள் சார் இதே பிரச்சனையா இருக்கு? 50 நாளா இப்படித்தான் சார் ஓடுது. மிட் நைட் 50 நாளாவே வரல சார். எது ஒரு முடிவு இல்லை சார். போய் நாங்க ரிப்போர்ட் பண்ணா என்ன செய்யறாங்க? வர்றாங்க, பாக்குறாங்க, பார்த்து 10 நிமிஷத்துல போயிருது சார். திரும்ப அதுக்கு வந்து ஒரு கண்டினியூவா இந்த மாதிரி எப்படி சார் இருக்குது? ஆமா, அப்ப மாத்திரம் போட்டு போறாங்க சார். அப்ப மட்டும் போடுறாங்க. ஏன் இது இந்த 50 நாளா என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க? ஆட்சி மாறுச்சுல்ல, அதுக்கு முன்னால இதுக்கு முன்னாடி இது கிடையவே கிடையாது சார். நான் வந்து வேணும்டோ இல்ல இந்த ஆட்சி மேல குறை சொல்லணும்னு அப்படிலாம் நான் சொல்லல. இந்த 50 நாளா விட்டா சார் நடந்துகிட்டு. அது என்ன காரணம்னே தெரியல சார். இது கடுமையான வெயில் டே சார். பகல்ல பூரா அப்படி வேக்காட்டுல வரோம் நாங்க. எப்படி வெயில் அடிக்க உங்களுக்கே தெரியும். சரி, ராத்திரி வந்து நிம்மதியா தூங்கணும் சார். காலைல கரெக்டா 9 மணிக்கு வேலைக்கு போகணும் சார். மோட்டர் இல்ல, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. கரண்ட் இருந்தா தானே மோட்டர் போட முடியும்.